தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இணையதளத்தை திறந்தாவே எப்பயுமே வந்து ஒரு சில ஹேஷ்டாக்ல வந்து ட்ரெண்டிங்லேயே இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் இணையதளத்தை திறந்தோன்னே ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. எதற்காண்டி இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் இருக்குது நம்ம தேடி பார்க்கும்போது பல காரணங்கள்லாம் தெரிய வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டு இணையதளத்தை பொறுத்த வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பவர்ஃபுல் இருக்குது. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்டெர்லைட், ஜஸ்டிஸ் ஃபார் பொள்ளாச்சி, ஜஸ்டிஸ் ஃபார் சாத்தான்குளம் சொல்லிட்டு பல ஹேஷ்டாக்ல வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கான நீதி நம்ம பெற்றுக் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மாநாட்டில் சங்கீதா அவர்கள் வராததுனால விஜய் வந்து சங்கீதா விவாகரத்து பண்ணிட்டாரு, சங்கீதாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு நிறைய வந்து இணையதளத்தெல்லாம் பேசினாங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அவர் திருமணத்துக்கு போயிருக்காரு. அதில் சில புகைப்படங்கள்லாம் வீடியோக்கள்லாம் வெளியாயிருக்குங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, சங்கீதாவுக்கு நியாயம் கிடைக்கணும், அதனால ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா அப்படின்னு போடுறாங்க. இது ஏன் போடுறாங்க, எதனால் போடுறாங்க, அப்படி விஜய் அவர்கள் எங்கே போனார் அப்படின்றது தான் இந்த ஷோ நம்ம பார்க்க போகிறோம். முதல் அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து இணையதளம் முழுக்க வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது யார் ட்ரெண்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இணையதள ஊப்பிகள் தான். ஆமாம், அவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொள்கை ரீதியாக விஜய் விமர்சனம் பண்ணுறதுல அவங்க வேலை கிடையாது. விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் வந்து மனோட கண்ணு அப்படின்னு சொல்லுறதுனால நாம் தமிழர் கட்சி நிறைய கட்சிகள்லாம் வந்து அதை எதிர்த்தாங்க. அப்படி எதிர்த்திருந்தாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, இந்த ஆபாசம், அல்லு சில்லு, இந்த சோசியல் மீடியா ட்ரெண்டிங் இதெல்லாம் நமக்கு வேணாம், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 12ஆம் தேதி கீர்த்தி சுரேஷோட திருமணம் கோவாவில் நடந்திருக்குங்க. அந்த திருமணத்துக்கு விஜயும் த்ரிஷாவும் 2 பேரும் ஒரே ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் போகிறாங்க, மொத்தமாக ஒரு 11 பேர் போயிருக்காங்க. அதில் இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் கில்லி படத்தை 2004 அறிமுகமாகி நிறைய வந்து ஃப்ரெண்டாகவே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க நட்பு ரீதியாக ஒரு கீர்த்தி சுரேஷ் திருமணம் போகிறது அது சாதாரண வழக்கம் தானே. அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் பார்த்தீங்களா சங்கீதாவுக்கு துரோகம் பண்ணுறாங்க, ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா அப்படின்ட்டு இணையதளம் முழுக்க கதறிட்டு இருக்காங்க. ஆமாம், இது யார் யார் முக்கியமாக ட்ரெண்ட் பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இணையதள நண்பர்கள், நம்ம உடன்பிறப்புகள், அதாவது திமுக ஆதரவாளர்கள், திமுகவுடைய ஆதரவாளர்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கிய நடிகர்களோட ரசிகர்களை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் மீது அவர்களுக்கு ஏற்கனவே வந்து காழ்ப்புணர்ச்சி இருக்கு. அவர் வந்து இவங்க மட்டும் சும்மா இல்லை, விஜயோட ரசிகர்களும் சும்மா இல்லை, அவங்களும் இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபாசமான ட்ரெண்டிங்க இப்படி மாறி 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 வந்து 2 பக்கமும் வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதான் வந்து இந்த ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு எதிரான குரூப் வந்து ட்ரெண்ட் பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, விஜயோட ரசிகர்கள் வந்து சில நடிகைகளோட விஜய் அவர்கள் இருக்கிற புகைப்படங்களை போட்டு நாங்களும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவங்க நிரூபிக்கிறோம், எங்க தலைவருக்கு பவர் இருக்குன்னு சொல்லி அவங்களும் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க என்ன நோக்கத்தில் இதை போடுறாங்கன்னு தெரியல. விஜய் அவர்கள் வந்து கடந்த பிப்ரவரிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு நடிகராக தான் இருந்தார். ஆனால் பிப்ரவரி பின்பு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியோட தலைவராக இருக்காரு. கொள்கையை அறிவிச்சிருக்காரு, மாநாடு போட்டு மக்களுக்கு மத்தியில் வந்து இவ்வளோ கூட்டம் எனக்கு இருக்குன்னு காமிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது விஜயோட தொண்டர்கள், அதாவது அவர்களுடைய ரசிகர்கள் வந்து பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து போடுறத நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போகணும். உங்கள் ஆளு தான் சொல்லுவார், அதை வந்து இக்னோர் பண்ணுங்க, வேண்டாம் நம்ம தாண்டி போயிடுவோம் அந்த விஷயத்தெல்லாம்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்களும் வந்து பதிலுக்கு வந்து அவங்க கூட போயிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நம்ம இவங்க ட்ரெண்ட் பண்ணுறவங்கள்ட்ட கேட்குறது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து ஏன் நீங்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல ட்ரெண்டுகளை வந்து நம்மளோட இணையதளத்தில் இருக்க நண்பர்கள் பண்ணியிருக்காங்க. அது பல நீதிகளை வாங்கி கொடுத்துருக்கு. ஆனால் இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் விஜய்க்கு மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர்கிட்ட பழி வாங்கணும், அவரை வந்து அசிங்கப்படுத்தணும், ஆபாசமாக வந்து அவரை விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது ஏன் எதற்குன்னு சொல்லி புரியலை. ஏன்னா தமிழ் சினிமா அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு சினிமா. உலகம் முழுக்க இருந்து அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு ட்ரெண்ட் பண்ணுறது தமிழ் சினிமாவுக்கு அசிங்கம், தமிழ்நாட்டுக்கு அசிங்கம், தமிழ்நாட்டு மக்களுக்கு அசிங்கம். ஆமாங்க, ஏற்கனவே 2004 த்ரிஷா விஜய் 2 பேருக்குமே ஒரு வெற்றி படம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது கில்லி படம் தாங்க. அதில் அறிமுகமான அந்த 2 பேரும் என்ன இருக்குன்னா, அதை பின்னாடி திருப்பாச்சி, ஆதி, குருவி, இப்போ வந்து கோட் படமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி லியோ படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு 7 படங்கள்லாம் 2 பேரும் இணைந்து நடிச்சிருக்காங்க. 2 பேருமே ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்திருக்குங்க. ஏற்கனவே அவங்க லிஃப்ட்டில் வந்து 2 பேரும் ஃபோட்டோ எடுத்தாங்க, அதையும் தவறாக பேசினாங்க. ஏங்க ஒரு நடிகர்னா அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருப்பாங்க, அதெல்லாம் எதுக்குங்க பேசணும்? அதெல்லாம் பேசி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லைல்ல. இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு நோக்கம்னா, விஜய் அவர்களை எப்படியாவது வீழ்த்தணும், அதற்காக இந்த மாதிரி தனி மனித விமர்சனம் பண்றாங்க. நாம் தமிழர் கட்சி கொள்கை ரீதியாக அவர் எதுக்குறாங்க. ஆனா இந்த ஊப்பிகள் என்ன பண்றாங்கன்னா, தனி மனித விமர்சனம் பண்றாங்க. விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அண்ணா 2 பேர்ல யார் வந்து கொள்கை ரீதியாக எதுக்குறாங்க, யார் உங்களை தனிமன விமர்சனம் பண்றாங்க, இதுல யாரு பக்கம் உண்மை இருக்கு நேர்மை இருக்குங்கிறத நீங்க தான் ப்ரோ தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது அஞ்சலன் பார்த்தீங்கன்னா, ஈரோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற EVKS இளங்கோவன் அவர்கள் இன்னைக்கு மரணித்திருக்காருங்க. EVKS இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு பழம்பெரிய குடும்பத்தையும் பாரம்பரிய கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். 1948 வந்து பிறந்திருக்காரு, இன்று வந்து இறந்திருக்காரு. ஏற்கனவே வந்து ஜவுளி உற்பத்தி துறையோட முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு, மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரியார் அவருடைய பேரன்.
ஈரோட்டில் வந்து இப்போ நடந்த இடைத்தேர்தல் நின்று வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏ வந்து இருக்கிறாரு. அவர் வந்து கடந்த மாதத்தில் வந்து உடல்நலை குறைவு காரணமாக வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்பு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை வந்து அளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்று காலை வந்து அவர் உயிரிழந்திருக்காரு 10:30க்கு. அதன் பின்பு வந்து பல தலைவர்கள் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் வந்து அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் அவர்கள் நேரிலே சென்று வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காரு. இப்படி காங்கிரஸை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் வந்து உயிரிழந்திருக்காரு. ஈரோடு இடைத்தேர்தல் இப்போதாங்க கொஞ்சம் நாட்கள் முன்னாடி நடந்தது. அப்படி இருக்கும்போது திரும்பவும் இடைத்தேர்தல் நடக்குமா, இல்லை 2026 மறுபடியும் ஒட்டுமொத்த சட்டமன்ற தேர்தலோட சேர்த்து இந்த ஈரோடு இடைத்தேர்தல் கிழக்கு இடைத்தேர்தல் நடக்குமா அப்படின்னு அது உண்மையிலே கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. ஒரு 76 வயது மதிக்கத்தக்க ஒருத்தரை இடைத்தேர்தலை நிப்பாட்டி இப்போ அவர் காலமாயிட்டாரு. அதன் பின்னாடி அங்கே இடைத்தேர்தல் நடக்குமா, அங்கே யார் நிற்பாங்க அப்படின்ட்டு மக்கள் உண்மையிலே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் வந்துச்சுங்க. அதில் வந்து எல்லாரையும் வந்து ஆட்டு மந்தையில் அடிக்கிற மாதிரி மக்களெல்லாம் கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சி போட்டு அவங்களுக்கு வந்து திரைப்படம் போட்டு காட்டிருக்காங்க, அவங்களுக்கு பிரியாணி வழங்கியிருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க, லட்டுக்குள்ள எல்லாமே கொடுத்து அந்த மாதிரி எப்படி வெற்றி பெற்றாங்க தெரிஞ்சது. அன்னைக்கு அது எல்லாத்தையும் ஸ்பான்சர் பண்ணிருது நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி தாங்க. கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய இடங்கள்ல பேசப்படுதுங்க. நாம் தமிழ் கட்சி கூட நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. ஆனால் அது உண்மையா பொய்யா அப்படின்னு எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் கூட அது எதுவுமே இறங்கி வந்து முழுசா பார்க்க கிடையாது. இந்த முறை இடைத்தேர்தலில் அங்க பணம் பட்டுவாடா பண்ணுமா, இல்ல இடைத்தேர்தல் வருமா, இல்ல சட்டமன்ற தேர்தலே அந்த திரும்ப எலெக்ஷன் நடக்குமான்ட்டு இனிமே தாங்க தெரியும். ஆமா, ஈவி.கே. இளங்கோவன் அவர் மறைவுக்கு பின்பு பல செய்திகள் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து ஒரு நல்ல தலைவர், பழம்பெரும் தலைவர், பழம்பெரும் காங்கிரஸ் உடைய தலைவர், மூத்த நிர்வாகி, அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய மக்களுக்காண்டி செஞ்சிருக்காருங்க. அதனால தான் அவர் வந்து இடைத்தேர்தல் நின்று வெற்றி பெற்றாரு அப்படிலாம் வந்து பல பேர் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் வந்து ஒன்று பார்க்க முடிஞ்சுச்சு. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 12 வயசு பையன் ஒருத்தனை வந்து கொன்னுட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க. அது வந்து பிரபாகரன் அவருடைய பையன் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் வந்து சொன்னதா சொல்லி ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுலேயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த 5 ரன் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 திரைப்படம் வெளியாகிருந்ததுங்க. அதில் அல்லு அர்ஜுன் அவர்களை பார்க்கறது வந்த நடிகை அவர்கள் வந்து மரணிச்சிருந்தாங்க. அதன் காரணமாக அவர் வந்து கைது செய்யப்பட்டதா நேற்றைய தினம். இன்னைக்கு அவருக்கு ஜாமீன் கொடுத்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நேற்று நம்ம இதை பற்றி ஒரு விரிவான வீடியோ பார்த்துருந்தோம். சந்தியா அப்படிங்கிற ஒரு தேட்டரில் வந்து தெலுங்கானா நடந்த ஒரு நிகழ்ச்சியில் முதல் நாள், அதாவது படம் வெளியாகிறதுக்கு முதல் நாள் டிசம்பர் 4ஆம் தேதி இரவு வந்து ஒரு காட்சிப்படுத்தப்படுகிற புஷ்பா 2. அந்த காட்சியை பார்க்கறதுக்கு வந்து அங்கே ரசிகர்கள் கூடியிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து காவல்துறைக்கு யாருக்குமே அறிவிக்காமல், அதேமாதிரி தேட்டர் நிர்வாகத்துக்கு சொல்லாகவும் அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து அங்கே வந்திருக்காரு. வந்தோடனே அங்கே வந்து அவருடைய ரசிகர் கூட்டம்லாம் கூடியிருக்காங்க. பெரும்பாலும் ஏன்னா பாட்னாவில் வந்து அவர் இசை வெளியீட்டில் நடந்தப்பே 10 லட்சம் 15 லட்சம் மக்கள் வந்து அங்கே கூடினாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. திரும்ப வந்து அதே அளவு இங்கே கூட்டம், அதாவது 10 லட்சம் அளவு கூடலை, ஆனால் ஒரு மாசான க்ரௌடு கூடினதுனால கூட்ட நெரிசலில் ஒரு பெண் வந்து உயிரிழந்திருந்தாங்க. 35 வயது மதிக்கத்தக்க பெண்ணு. அவங்களுக்கு புஷ்பா அவர்கள், அதாவது அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து 25 லட்சம் நிவாரணம் நான் கொடுக்குறேன், அவங்களோட குடும்பத்தில் துயரத்தில் பங்கு பெறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதில் தான் வந்து அவரை கைது பண்ணுறதுக்கான பிடி வாரண்ட் வந்து பிறப்பிக்கப்பட்டுச்சு. பின்பு கைது செய்யப்பட்டு அவர் வந்து நீதிமன்ற காவலில் வந்து 14 நாட்கள் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பின்பு உயர்நீதிமன்றத்தில் வந்து அவங்க உடனே வந்து வழக்க நாடி அதன் பின்பு இடைக்கால ஜாமீன் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்குது. புஷ்பா 2 வந்து 1000 கோடிகளை வந்து வாங்கிருச்சுங்க, அதான் வசூல் பண்ணிருச்சு. இதை பல பேத்துக்கு பல ஷேர்கள்லாம் போல, அதனாலே அவர் மேலே கைது பண்ணியிருக்கலாம். இல்லாட்டா பாட்னாவில் நடக்க இசை வெளியீட்டில் வந்து தெலுங்கானாவோட முதல்வர் பேர் வந்து அவர் தெரியலை, தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர்னு சொன்னார், ஆனால் வந்து பேரை வந்து முழுசாக சொல்ல தெரியல, அதுவும் ஒரு உள்நோக்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கைதை சுற்றி பல சர்ச்சைகள் வந்து கட்டப்பட்டுச்சு. எது உண்மையே தெரியல. ஆனால் இப்போ வந்து அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, வெளியான அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காருங்க. அதில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, எதனால் அவங்களை கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இந்த மாதிரி நடக்குன்னு எனக்கு தெரியலங்க, நான் 20 வருஷமாக நான் படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன், எத்தனையோ இடத்துல நான் தேட்டரில் போய் நான் படம் பார்த்துருக்கேன், ஆனால் இதுதான் எனக்கு முதல் அனுபவமாக இருக்குது, என்னோட ரசிகை இறந்தது எனக்கு ரொம்ப ஒரு மன வேதனை அளிச்சிருக்குங்க, அந்த இறந்த குடும்பத்துக்கு நான் கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்பேன், அந்த குடும்பத்துக்கு எது ஒன்றாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் வந்து நிதி உதவியும் பண்ணியிருந்தாருங்க. அதற்கு அப்புறம் வந்து அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு செலவாக இருக்கட்டும், எந்த ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், நான் முதல்ல போய் நிற்பேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காருங்க. இது வந்து எல்லா நடிகர்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கணுங்க. இதை பார்த்தாவது இனி வரும் காலங்களில் நம்மளை பார்க்க ஒரு ரசிகர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் பாதுகாப்பு கொடுங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா காவல்துறைகிட்ட சொல்லுங்கள், அங்கே உள்ள திரையரங்கிட்ட சொல்லிட்டு முழுமையாக அனுமதி பெற்றுப்போங்க. அப்போ தான் வரவங்களும் காவல்துறை வந்து தடுத்து நிறுத்துவாங்க. இந்த மாதிரி தவறுகள் வராமல் அவங்க தடுப்பாங்க. அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்குது. இல்லை கல்வி எல்லாத்துலேயும் வந்து 2வது இடத்துல இருக்குன்னு நினைக்காதீங்க. இவங்க வந்து சாலை போக்குவரத்து, அதிகமான போக்குவரத்து விபத்து நடந்தது தமிழ்நாட்டில் தான்.
அதிகமாக தமிழ்நாட்டில் தான் சாலை விபத்து நடக்குதுங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் ரேஸ் ஓட்டுறது, வீலிங் பண்ணுறது, சாலையோட விதிமுறைகளை சரியாக வந்து பின்பற்றாமல் போகிறது. இதன் காரணமாக நிறைய விபத்துகள் தமிழ்நாட்டில் நடக்கப்படுதா சொல்லுதுங்க. கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே விபத்து அதிகமாக மாநிலத்தில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு 28 மாநிலத்தில் தமிழ்நாடு வந்து அந்த அளவுக்கு விபத்து ஆகிட்டு இருக்கு நீங்களே வந்து பார்த்துக்குங்க. இதெல்லாம் நம்ம தடுக்கணும்னா அரசாங்கத்துடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். சாலையில் போகும்போது நம்ம எப்படி போகணும், எந்த இடத்துல நம்ம எப்படிலாம் போகணும் அப்படின்றத நம்ம பின்பற்றினா மட்டும்தான் இந்த விபத்து தடுக்க முடியும். ஏற்கனவே நம்ம சாலைகள்லாம் எப்படி இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். சாலைகள்லாம் வந்து குண்டும் குழியுமா, மேடும் பள்ளமா, மழை வெள்ளத்தில் இந்த மாதிரி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம நல்லா தெரியுங்க. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம தாங்க கவனமாக இருக்கணும். நம்ம உயிருக்கு நம்ம தான் பாதுகாப்பு. ஹெல்மெட் அணிந்து போகலாம், அதை யாரும் சரியாக பின்பற்றது கிடையாது. ஒரு வாகனத்தை ஒரு பைபாஸில் போகும்போது ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம், ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில். ஆனால் அப்படிலாம் போகாமல் 100, 150 அந்த மாதிரி கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுனால நிறைய விபத்துகள் உள்ளாகுதுங்க. அது பத்தாயிரத்துக்கு புதுசாக வந்து பைக் ரைடர்ஸ் நிறைய வந்து அவங்க விபத்துக்கு உள்ளாகிறாங்க. போட்டி போட்டு ஓட்டுறது, நீ முந்தி போறியா நான் முந்தி போறேனா, இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி விபத்தை வந்து தடுக்க முடியுங்க. ஆமா, இந்த விபத்து பத்தி வந்து ஒரு டேட்டா வந்து வெளியா இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதிக சாலை விபத்து நடக்கிற மாநிலங்கள் வந்து பட்டியல் போட்டிருக்காங்க. முதல் இடத்துல வந்து உத்தரப்பிரதேசம் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஆண்டு ஒன்றுக்கு 23,000 பேர் வந்து சாலை விபத்துல வந்து உயிரிழந்து போறாங்க. 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 18,000 பேர் வந்து சராசரியா வந்து உயிரிழந்து போறாங்க சாலை விபத்துல மட்டும். ஆண்டுக்கு 10.6% இறப்பு விகிதத்துல இது வந்து இடம்பெறுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 3வது இடத்துல மகாராஷ்டிராவும் 4வது இடத்துல வந்து மத்திய பிரதேசம் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரியே வந்து தமிழ்நாட்டில் மட்டும் சாலை விபத்து வந்து நடக்கல, இந்தியா முழுக்க நடக்குது. அதில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. ஏற்கனவே வந்து கடந்த மாதத்துல வந்து 0 ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒன்றை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து சென்னை முழுக்க வந்து 0 சொல்லி போர்டெல்லாம் வச்சிருந்தாங்க. ஆட்டோ பின்னாடி வந்து பிரச்சாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே வந்து பயன் தரல அப்படின்னு சொல்லி நம்மளால முழுசாக சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு சாலை விபத்துகள். இன்னும் வந்து சாலை விபத்துகள் வந்து நம்ம குறைக்கணும். சாலை விதிகளை வந்து சரியா வந்து பின்பற்றணும். அரசும் அதற்கான விதிமுறைகளை வந்து மக்கள் வந்து சரியா பின்பற்றணும். பயன் மட்டும் போட்டா போதாங்க, சரியான அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த இடத்துல வந்து இந்த வேகத்துல போகணும், இந்த இடத்துல இவ்வளவு வேகத்துல போகணும் அப்படிங்கிறலாம் வந்து அரசு சரியா வந்து கண்காணிச்சு அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இந்த மாதிரி சாலை விபத்துக்கெல்லாம் குறைக்கலாம். அனாவசியமா உயிர் போறதை வந்து தவிர்க்க முடியும். அடுத்த அஞ்சல்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற மசோதாவை வர டிசம்பர் 16ஆம் தேதி மத்திய சட்டத்துறை அமைச்சரான அர்ஜுன் ராம் அவர்கள் தாக்கல் பண்றாரு. ஆமா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது பாஜக ஆட்சியில வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே நாடு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் ரேஷன் ஒன் அரிசி அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற பல இவங்க வந்து ஸ்கீம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த திட்டம் வந்து அதாவது இந்த சட்டம் வந்து 16ஆம் தேதி வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்படுது. அதன் பின்பு 2 அவைகள்லையுமே வந்து விவாதங்கள் நடத்தி இதை வந்து சட்டப்பூர்வமாக ஆக்குறதுக்கான வேலைகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் எதிர்கட்சிகள் வந்து இதை முழுமையாக வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக வந்து நாங்கள் கொண்டு வர விட மாட்டோங்க, நாங்கள் விடவே மாட்டோங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்த வரணும். கலைஞர் அவர்கள் வந்து அவர் எழுதின நெஞ்சுக்கு நீதியில் வந்து இந்த ஒரே நாடு ஒரே நேஷன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து ஆதரிச்சிருக்காரு. பக்கம் நம்பர் 273 ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, ஆளும் ஆண்டுதோறும் மக்கள் மாறி மாறி தேர்தலை வந்து சந்திச்சா மக்களோட நிலைமை என்ன ஆகுறது, பொருளாதாரம் என்ன ஆகுறது, அதே நாளில் ஒரே நாளில் வந்து தேர்தல் வச்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருக்காரு. அந்த பக்கத்தை வந்து நம்ம போடுறோம், பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எதிர்க்கிறாங்க. இவங்க எதிர்க்கிற நல்லதான், அந்த திட்டத்தை எதிர்க்கிற நல்லதான். ஒருவேளை நீங்கள் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியை பின்பற்றணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஐயா சொன்னதை வந்து இல்லை அவர் சொன்னதை தவறுங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை எதிர்க்கலாம். அதே மாதிரி காங்கிரஸ் வந்து இது என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் தான். பாஜக ஆட்சிக்கு வர முன்னாடி இவங்க வச்ச வரைவுகளை இவங்க இப்போ திட்டமாக்கிட்டு இருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றது என்ன பாதிப்புனா இங்கே இருக்கிற ஜனநாயகத்துக்கு வந்து ஆபத்தானது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே நாட்டில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்கனவே வந்து நம்ம இவிஎம் மிஷின் மூலமாக வந்து தேர்தல் நடத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஓட்டு போட்டால் போதும், இல்லை வந்து மத்திய அரசு தனியாக மாநில அரசு தனியாக தான் இப்போ தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்தியில் நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வேறவாகவும் அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் வேறவாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே வந்து யார் மாநில அரசு தான் நம்மளை வந்து மாநில கட்சிக்கு தான் நம்ம ஆளுன்னு சொல்லி மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதே மத்தியில் இருக்கும்போது வந்து மத்திய கட்சி தான் வந்து நம்மளை ஆளுன்னு சொல்லி வாக்களிப்பாங்க. அப்படி வந்து ஒரு கூறுபட்ட பார்வை உள்ள தமிழ்நாடு தான். அப்படி இருக்கிறனால இப்படி வந்து இவங்க கொண்டு வர்றது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படிங்கிற பல அரசியல் விமர்சகர்களோட கருத்தா இருக்கு. ஆமாங்க, ஏற்கனவே மக்கள் சபை தேர்தல், 8 யூனியன் பிரதேசம் கொண்ட தேர்தல், அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தல், இது எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தம் தேர்தல் அனைத்து ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 4500 கோடி ஆகுதுங்க. இந்த எல்லா செலவையும் சேர்த்து ஒரே மாதிரி எலெக்ஷன் வச்சோம்னா கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல்னா
இந்தியாவோட பிரதமராக இருக்கட்டும், தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லாமே ஒரே நேரத்தில் முடிவு பண்ணலாங்க. ஒரே நாளில் தேர்தல் நடத்தி அதே மாதிரி ஒரே நாளில் வந்து அந்த பிரதமர் யார், முதலமைச்சர் யாருன்னு வெளியிட்டுலாம். இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படின்னு மத்தியில் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மாநில அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்க அப்பா வந்து நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் வந்து அவர் நல்லா தெளிவாக எழுதியிருக்காரு, ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றதை ஏற்றுக்கிற மாதிரி. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்க, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஹச்ராஜா அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா பேச்சு நீங்களே கேட்கல அப்படின்னா நீங்கள் எப்படி பிள்ளையா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க. உண்மையிலேயே இதை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா, இல்லை மத்திய அரசு இதை செயல்படுத்துவாங்களா மாட்டான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் இதை செயல்படுத்துகிறோம்னு தான் நினைக்கிறோம். பார்க்கலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி